திருச்சி மாவட்டம் மணிகண்டம் அருகே உள்ள மேக்குடியில் அமைந்துள்ள சாய்பாபா கோவிலிற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மின்னஞ்சல் மூலம் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெடிகுண்டு பிரிவு சிறப்பு துறை ஆய்வாளர் சாந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டருடன் சோதனை மேற்கொண்டனர். மேலும் மூப்பனாய் பொன்னியை வரவழைத்து கோவிலை சோதனை செய்ததில் எந்த வெடிகுண்டும் சிக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகம் நிம்மதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மாத்தூர் அருகே உள்ள சிவம்பட்டி பகுதியில் கர்நாடக மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்துவதாக கிருஷ்ணகிரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிவம்பட்டி நோக்கி சென்ற பிக்கப் சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்து ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. பின்னர் வாகனத்தில் இருந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சிவா மற்றும் சுதர்ஷன் என்பதும் இவர்கள் இருவரும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு மாங்காய் ஏற்றி வந்து இறக்கிவிட்டு திரும்பி செல்லும் பொழுது போச்சம்பள்ளி மற்றும் மத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பொதுமக்களிடம் நேரடியாக ரேஷன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி கர்நாடக மாநிலத்திற்கு எடுத்துச் சென்று உணவகம் மற்றும் மளிகை கடைகளில் தொடர்ந்து விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த பிக்கப் வேனையும் 25 கிலோ எடை கொண்ட ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்தனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில் மற்றும் சமயபுரம் ஆதிமாரியம்மன் கோவில் வழியாக பெருவளப்பூர் செல்லும் அரசு பேருந்து கள்ளக்குடி கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது 4 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட பயணிகளையும் தாக்கியதுடன் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து பயணிகள் சமயபுரம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இதுகுறித்து பயணிகளிடம் விசாரணை நடத்தி தப்பிப்போடிய 4 கஞ்சா போதை ஆசாமிகளை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சேர்ந்த கணவனை இழந்த பெண் ஒருவர் தனக்கு சமூக வலைதளத்தின் மூலம் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் தொடர்ந்து சமூக வலைதளம் மூலம் தன்னை மிரட்டுவதாகவும் கூறி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நகர் காவல் நிலைய போலீசார் தென்காசியில் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் முதன்மை வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வரும் குருபையா மற்றும் அவருடன் சேர்ந்த இளம்பெண்ணிற்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த முத்துக்குமார், ராஜா, சண்முகப்பிரபு ஆகியோரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி சாலை பகுதியில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி செல்லும் சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மாரம்பட்டியைச் சேர்ந்த முதியவர் சொக்கலிங்கம் என்பவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதித்தபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த ஊத்தங்கரை போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சரக்கு லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருச்சி மாநகர கண்டோன்மெண்ட் பகுதியில் வருமான வரித்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது. அந்த மின்னஞ்சலில் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து உடனடியாக வருமான வரி அலுவலகத்தில் இருந்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் ஐடி அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் வெடிகுண்டு ஏதும் சிக்காத நிலையில் இந்த மின்னஞ்சலை அனுப்பி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து கண்டோன்மெண்ட் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் விற்பனையை தடுக்கும் நோக்கிலும் அனைத்து மருந்து கடைகள் மற்றும் பார்சல் சேவை நிறுவனத்திற்கு காவல்துறை சார்பில் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் மதுரை மாநகரில் உள்ள மருந்து நிறுவனம் கடை மற்றும் பார்சல் சேவை நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் மற்றும் அரசு மருத்துவமனை நிபுணர், துணை ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரிசெல்வம். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த சிலருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அன்று மாலை வீட்டில் இருந்து வெளியேறி சென்ற அவர் வீடு திரும்பாததால் அவரது சகோதரி மாரீஸ்வரி தனது சகோதரரை மீட்டுத்தரக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இந்நிலையில் தாளமுத்து நகர் காவல்துறையினர் காணாமல் போன செல்வத்துடன் தகராறில் ஈடுபட்ட 3 நபர்களை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது
தகராறு காரணமாக மாரி செல்வத்தை கடத்திச் சென்று தூத்துக்குடி லூர்தம்மாள்புரத்தில் உள்ள ஆழ்நடமாட்டம் இல்லாத முட்புதர் அடங்கிய கோட்டை சுவர் பகுதியில் கொன்று புதைத்ததாக தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தாளமுத்து நகர் காவல்துறையினர் மாரி செல்வம் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பகுதியை அடையாளம் கண்டனர். தூத்துக்குடியில் காணாமல் போன இளைஞர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அடுத்த சித்தாம்பட்டி ராமபுரம் கிராமத்தில் வசிப்பவர் விநாயகம். இவருடைய 5 வயது மகள் பவித்ரா, அதே பகுதியில் வசிக்கும் ராஜேஷ் என்பவரின் 5 வயது மகன் குணா இருவரும் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். பின்னர் வீட்டின் அருகே உள்ள மீன்குட்டை அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர் இல்லாததால் திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர்களை பரிசோதித்த மருத்துவர் குழந்தைகள் இருவரும் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததை கண்டித்து பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமரசம் செய்து மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். மயிலாடுதுறை அருகே கடுவங்குடியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கடந்த 75 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு முருகையன் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அவர் பள்ளியில் சேரும் பொழுது 20 மாணவர்கள் மட்டுமே இருந்த நிலையில் தொடர்ந்து அவருடைய உழைப்பால் தற்போது 100 மாணவர்கள் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் முருகையன் பணி மாறுதலாகி சென்றுவிட்டதால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் இறங்கியதால் மணல்மேடு காவல் நிலைய போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை வகுப்பிற்குள் அனுப்பி வைத்தனர். சர்வதேச நெகிழி ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா நூலகம் அருகில் கூடுதல் ஆட்சியர் மணீஷ் மஞ்சப்பை டோரா பொம்மையடை திறந்து வைத்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு மஞ்சப்பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் மோகன், ஈரோடு மாநகராட்சி முதன்மை பொறியாளர் விஜயகுமார், உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் செல்வ கணபதி, இளஞ்சி சமூக அமைப்பு ஜானகி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் டட்நகர், கூடலூர், கோழிப்பட்டு, மல்லிகைப்பட்டு, மாம்பழப்பட்டு, ஒட்டன்காடுவெட்டி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசின் பல்வேறு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கோவை சழியன், பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனியின், திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, விசிக மாவட்ட செயலாளர் பெரியார், ஒன்றிய செயலாளர் அறிவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அழகாத்தான் தெரியும். நான் இந்த வேன்ல இப்படி மேல வந்தோன்னா ஒரு அம்மா, இவர் டிவியில பேசுறவர் இங்க எதுக்கு வந்திருக்காருன்ட்டு. டிவியில நான் பட்டிமன்றம் பேசுவேன். இங்கே எங்களுடைய கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் 10 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கக்கூடிய வெற்றி வீரர். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியை வெற்றி பெற்ற ஒரு தலைவர். அதே மாதிரி 11வது வெற்றியையும் இந்த விக்கிரவாண்டியில் பெற வேண்டும் என்று அவருக்காக ஓட்டு கேட்டு இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆரஞ்ச் குரோ பகுதியில் நாகராஜ் என்பவர் மாடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் மேய்ச்சலுக்கு சென்ற 5 மாடுகளில் 4 மாடுகள் மட்டுமே வீடு திரும்பியதாகவும் ஒரு மாட்டை எங்கு தேடியும் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பசுமாடு ஒன்று கழுத்தில் பலத்த காயத்துடன் கிடப்பதாக தகவல் அறிந்து நாகராஜ் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது 2 சிறுத்தைகள் பசுமாட்டை உண்டு கொண்டிருப்பதை பார்த்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பெயரில் குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட ராயர்பாளையம் அறிவு திருக்கோவில் பகுதியில் மாநிலங்களுக்கான மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்லடம் காங்கிரஸ் நகர செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் பல்லடம் நகராட்சி தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்வில் பல்லடம் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார், பல்லடம் நகராட்சி ஆணையர் பானுமதி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்த நகராட்சி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்லடம் காங்கிரஸ் நகர செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி நகராட்சி தலைவர் மற்றும் நகராட்சி அலுவலர்களுக்கு சால்வை அணிவித்து பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் காஞ்சிபுரம் மண்டல தலைவர் மனோகரன் தலைமையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலைய படிமனை வாயில் முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 104 மாத அகவிலையின்படி உயர்வு நிலையுடன் வழங்க வேண்டும், டிசம்பர் 2022 முதல் ஜூன் 2024 வரை 19 மாதமாக ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வு பெற்ற இறந்த தொழிலாளர்களுக்கு பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் பலராமன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான போக்குவரத்து ஓய்வு பெற்றோர் கலந்து கொண்டனர். கடந்த 104 மாதமாக போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஒரு 92,000 தொழிலாளர்களுடைய டிஏ உயர்வு இதுவரை வழங்கப்படவில்லை. அதேபோன்று வாரிசுகளுக்கு பணி வழங்கவில்லை. மற்றும் கடந்த டிசம்பர் 20 முதல் 22 முதல் இந்த தேதி உட்பட கிட்டத்தட்ட 19 மாதமாக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு வெறுங்கையோடு போவதை அனுமதிக்காமல் அவங்க உடனடியாக பணப்பலனை வழங்குமாறும், அதேபோன்று மருத்துவ காப்பீடு அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கு எப்படி மருத்துவ சிகிச்சை அமுல்படுத்துகிறோம், அதே போன்று போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமுல்படுத்த கோரியும் மாநிலங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை காஞ்சிபுரத்தில் மனோகரன் தலைமையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 சட்டங்களையும் வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை விரிவாக்கம் மற்றும் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் உமா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மேம்பால ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அரசுத்துறை அதிகாரியிடம் பால கட்டுமான பணிகளை விரிவாக முடித்து தர அறிவுறுத்தினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உமா, பள்ளிப்பாளையம் நகரமன்ற தலைவர் செல்வராஜ், வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் குறித்தும் மேம்பால பணிகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் ராம்குமார். இவரும் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளம்பெண் மாளவிகாவும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் மாற்று சமூகத்தினர் என்பதால் பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் மாளவிகாவை வீட்டில் தனிமைப்படுத்தி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் ஈரோட்டில் தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகிகள் முன்னிலையில் மாலை மாற்றி சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் இருவரும் பாதுகாப்பு கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். என் பேர் ராம்குமாருங்க. நான் பரமத்தி வேலூர் சேலரபாளையத்துலேருந்து வரேன். நாங்கள் 2 பேரும் எங்கள் பக்கத்தூர் தான் இவங்க. நாங்கள் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு இவங்களை ரொம்ப அடித்து, வேறு சமுதாயன்றதுனால உங்களுக்கு எனக்குள்ள ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப அடித்து இவங்களை வீட்டோடு அடைச்சி வச்சு ரொம்ப இனிமேல் வெளியிலே போகக்கூடாத மாதிரி எதுவும் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் கூப்பிட்டு அவங்ககிட்டையும் பேசினா, நீங்கள் இனிமேல் எதனா பண்ணிங்கன்னா உங்களை என்ன பண்ணணுன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் நேராக எங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். வேணும்ட்டோம். எங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸில் எங்களுக்கு பாதுகாப்பு இவங்க தான் கொடுக்கணும். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொதுமக்களுக்கு அரிசி வழங்க வேண்டும், மதுபான கடைகளின் நேரங்களை குறைத்து முறைப்படுத்த வேண்டும், நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அதனை ஒன்றிய அரசிற்கு அனுப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பின்னர் மனுவை பெற்றுக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பரளியார் கேஎன்ஆர் இடையே சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் யானை வழித்தடங்கள் உள்ளதால் மாவட்ட வன அலுவலர் கௌதம் தலைமையில் குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் மற்றும் வனவர் ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் காட்டு யானைகள் செல்லும் வழியில் தடுப்பு சுவர்கள் அமைக்கக்கூடாது என்றும் யானைகள் வழித்தடம் அடைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட வன அலுவலர் கௌதம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை கோட்டாட்சியர் பொறியாளர் ராஜாவிடம் தெரிவித்தார். மேலும் பணி நடைபெறும் இடங்களில் பணி குறித்து பேனர்கள் வைக்க வேண்டும் என்றும் சாலை விரிவாக்க பணியின் போது அகற்ற வேண்டிய மரங்கள் குறித்து முறையான அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் நவனி ரெட்டிப்புதுரை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவர் எருமை மாடு, பசுமாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த விஜயனருக்கு சொந்தமான 60 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் ஈஸ்வரனின் எருமை மாடு தவறி விழுந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து ராசிபுரம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த எருமை மாட்டை உயிருடன் மீட்டு ஈஸ்வரனிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் வாய்க்கால் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ். இவர் தனது வீட்டில் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக வெள்ளக்கோவில் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது 60 லிட்டர் சாராய பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 6.4 லிட்டர் சாராயம் காய்ச்சி விற்பனைக்காக வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து மனோஜ் மற்றும் அவரது நண்பர்கள், அவரது நண்பர் செல்வராஜ், குட்டி முருகன் ஆகிய 3 பேரை கைது செய்து சாராய பொருளை கீழே ஊற்றி அழித்தனர். குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி ஆகிய நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 3வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாயூரம் வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் கடைவீதியில் 9 வருடங்களாக மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் சாலைகளில் அடர்ந்த முடிகளோடு சுற்றித் திரிந்துள்ளார். இதுகுறித்து மல்லிப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மயிலாடுதுறையைச் சேர்ந்த பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சமூக சேவகர் பாரதி மோகன் நேரில் சென்று மனநலம் பாதிக்கப்பட்டவரை மீட்டு அவருக்கு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பின்னர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஜாகிர் ஹுசேன் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள கல்லாமொழி கடற்கரை பகுதியில் இருந்து பீடி இலைகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்த முயற்சிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பெயரில் கடலோர காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ஆலந்தலை பெட்ரோல் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்ற லாரியை சோதனை செய்ததில் இலைகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனை பார்த்த லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி போய்விட்டார். இதனையடுத்து சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ எடை உள்ள 70 பீடி பண்டல்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள வெள்ளாரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜகடி. இவர் புதியம்புத்தூர் ஆடை தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு குமரியாட்டிபுரம் செல்லும் சாலைப்புறத்தில் உள்ள கரிச்சல் குளம் குளத்தில் மதுபோதையில் ராஜகடி மீன்பிடிக்க ஆழமான பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது சேற்றில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் மூச்சு திணறி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஒட்டப்பிடாரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ராஜகடியின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ஒட்டப்பிடாரம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் தோல் சிறப்பு மருத்துவராக பணியாற்றி வருபவர் மருத்துவர் மணிமாலா. இவர் தனது கணவருடன் சின்னமனூர் பகுதியில் சிவசக்தி நகரில் வசித்து வந்தார். இந்நிலையில் மருத்துவர் மணிமாலா தற்கொலை செய்து கொண்டதாக கூறி உடலை கணவரே மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். இதுகுறித்து தகவல் அறிந்த சின்னமனூர் காவல்துறையினர் மணிமாலாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிள்ளநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் தனது விவசாய நிலத்தில் 15க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் மாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் மாடுகளை தனது கொட்டகையில் கட்டி வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் காலையில் சென்று பார்த்தபோது 6 ஆடுகள் மர்ம விலங்கு கிடைத்து உயிரிழந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவர்கள் உயிரிழந்த ஆடுகளை பரிசோதனை செய்து அடக்கம் செய்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் உயிரிழந்த ஆடுகளை பார்வையிட்டு வெறிநாய் கடித்திருக்கலாம் என தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பெட்டப்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்பும் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாமை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகம், கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பெட்டகங்களை வழங்கினார்.
கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தால் நீலகிரி மாவட்டத்தில் 30,653 பேர் பயனடைந்ததாகவும் கிராமப்புறங்கள் மற்றும் நேரடியாக மருத்துவர்கள் சென்று மருத்துவ பரிசோதனை செய்து உரிய மருந்துகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரப் பணிகள் துணை இயக்குநர் பாலுசாமி, குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ், குன்னூர் ஒன்றிய தலைவர் சுனிதா நேரு, அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் பகுதியில் இருந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர். இதனை கண்டித்து பாம்பன் பகுதியைச் சார்ந்த மீனவர்கள் இன்று சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட அதிகாரிகள் நேரம் வாங்கி தருவதாக கூறியதால் சாலை மறியலை கைவிட்டனர். இதனையடுத்து நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர் ராயப்பன் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டு மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்த வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர்.